வெல்கம் டு ஜிஎன்டிஜிஸ் vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷான சூப்பரான வெங்காய சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வைக்கணும். கடாய் வச்சுட்டு கடாய் காஞ்சதுக்கு அப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம் பொரிச்சதுக்கு அப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுட்டு கறி போட்டுக்கலாம் கொஞ்சமா. இப்போ இது எல்லாமே ஃபுல்லாக வதக்கிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் போடலாம். சால்ட் எதுக்கு போடுறோம்னா சால்ட் போட்டால் நல்லா வதங்கும். இப்போ நம்ம இதை கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். சம்பல் சப்பாத்திக்கு மட்டும் சைட் டிஷ் இல்லை, தோசை, பூரி, இட்லி எல்லாத்துக்குமே சைட் டிஷ். அதை விட சாதத்தில் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் போட்டுக்கலாம். அப்புறம் இதை நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலாஸ்லாம் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா, அப்புறம் ரெட் சில்லி பவுடர் இதெல்லாம் போட்டு அதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு டொமேட்டோ நல்லா ஸ்லைஸாக அரிஞ்சு போட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லாக அந்த தக்காளிலாம் குழையிற அளவுக்கு நல்லா வதக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வதக்கிட்டே இருக்கணும். நாங்கள் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். தண்ணி சுண்டுற வரலும் நம்ம அதை வேக வைக்கணும். அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கணும். இதை இப்போ லாஸ்ட்டாக இறக்கும் போது பெப்பர் போட்டு இறக்கிக்கணும். பெப்பர் ப்ளஸ் ஜாக்ரி, ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜாக்ரி